மத்தாளம் இல்லை கீரி பூச்சாட்டுறதுக்கு எப்படி சொல்ற பொச்ச நோண்டி நல்லா சரி பண்ணுடா சீல மாட்டிக்கிச்சு என்ன பீராவலையா இல்ல இடுப்புல சீல மாட்டிக்கிச்சு முந்தி வந்து கொஞ்சம் வத்தலும் தத்துலமா இருந்துச்சு இது மப்பு மந்தாரமா இருக்கிறது பாபா ஏன் இப்படி சோத்து போய் நிக்கிற கிறுகிறுன்னு வருது பாப்பா அப்படி சொல்லாத ஏய் பாபாலே கிறுகிறுன்னு வருது அப்படி இருக்காத கிறுகிறுன்னு வருது ஏய் பாபாலே ஏன் அப்படியே ஏன் இப்படி சோந்தா அப்படி இருக்கற என்னாச்சு பாலு பசியா இருக்குதுமா வர்றீங்களே வாயிலே துப்புறாங்கன்னு என்ன குப்பை தொட்டிய டெசிபின்னு என்னங்க பாப்பா இந்த ஊர்ல இன்னைக்கு நான் வந்திருக்கிறேனே கையிரி என்ன இடத்துல யாரும் கையிரி யாரும் இல்லையா கண்டாரோலி எங்க சொல்லுங்க சொல்லுங்க அண்டாரோலி எங்கைய புடிச்சிட்டு ஓடிக்கிற ஒரு பொம்பளைக்குன்னா அப்படி வெக்கமா நினைச்சு தோணுப்பா அது முன்னுக்கு பிடிச்ச ஆட்ட பாப்பா என்னங்க அண்ணா அண்ணா அனுப்பிட்டாளே ஏடாடே நல்ல கோட்டை குடிக்க மாட்டேன் பாடு என்ன பண்றது டைம் ஆயிட்டு சேகரியானா நோ ப்ளீஸ் ஒரு பெண்ணை கண்டாலும் ஒரு பாட்டு பாடுடா அப்படி சோந்தா அப்படி இருக்காங்க பாரு போட்ல சோடி போன சொல்லாத உலக கம்முன்னு தான் இருக்கிறாளா கை கொடுக்கணுமா பாப்பா இன்ப கனியே வெள்ளி நிலவே வஞ்சி கொடியே வா வசந்த மண்டமலையே வா பண்ண மயிலே வா ஓடாத ரயிலே வா உருளாத தேலே வா மின்விளக்கை அணைத்து விட்டு மன்மதிலே தொடங்குவோம் படுக்க மாட்டேன் திடீர்னு ஒரு குரல் கேக்குது மன்மதலி இல்லையை வென்றார் உண்டோ என்ன பணமா வந்து போச்சு பாட்டு பாடுறப்படி ஒரு பெண்களை கண்டால் ஒரு பாட்டு கோடி ரசிக்க தெரியாதோ என்னடி புரிஞ்சுது வலிக்க எப்படி பாட்டு பாடுறது பாட்டு பாடுறா எதே தாயத்து பிள்ளையோட தாத்தால போட்டே நடிக்கிற கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சி தின்பே நடி அதிகாட்ட மாறி கொஞ்சம் போயிடும் ஓதி பொண்ணு நடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல காதி பொண்ணு நடி உன்னை காணாத கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி வர தேடி ஊரு ஊரா பார்க்காத பொண்ணும் இல்ல வர போல நீ கிடைச்ச உன்னை மிஞ்ச யாரும் இல்ல ஊரெல்லாம் பக்குபடி கல்யாண பண்டிக்கலாம் நான் ஒண்டி மட்டும் உன்னை பார்க்க சாப்பாட போட்டுக்கலாம் அடி சிறுக்கோ சிங்காரியே 100 ரூபாய்க்கு சில்லத கூடு இல்லாம பலமே கண்ணத்தை பறிக்க விடு நான் நிலை குறைஞ்சேன் அந்த நேரத்துல கையா பேசுறேன் ஐயோ அம்மா ஐயா ஐயோ ஏற்கனவே பிஜிவராத்திக்கு ஆயா ஆயா எந்திரே ஆயா 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 எந்திரே ஆயா பிஜிவராத்திக்கு ஆயா அக்கா 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 எந்திரியா அக்கா 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 கீழே உளுத்து வாங்க தில்லி பார்க்கலாட்ட வந்து சாஜான என்னக்கா பண்ற அக்கா பிஜி வர மாட்டேங்குது அக்கா அக்கா ஐயோ 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 ஓயா ஐயோ ஐயோ பிஜி வருது ஐயோ 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 ஏய் 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 ஆளும் மவரையும் பாரு தண்ணியில் நனைஞ்ச பெருக்கா நாட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு அண்ணே சாப்பாடு போட்டு என்ன பண்ணுவீங்க ஓக்கு நீங்க கை புள்ளடிங்க பாப்பா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்க ஏன்டா எல்லாம் அப்படி போயிட்டாங்க ஏன் போறீங்களா உரு போட்டு நான் கட்டியே வைக்க முடியும் இது என்ன கழுத்துல இதையா செய்யுங்க சீனாக வந்திருக்கும் மாபெரும் தெய்வீகமான ஒரு கை நிறைய கண்ணாடி வேலையில் சத்தம் ஏண்டி
கூட்ட பொறம்போல வச்சு உமையா உக்கா கை நிறைய கண்ணாடி வேலை இல்லைன்னா என் கணவனை நீ கண்ணாத்தில கரிய முத்தம் இந்த எரியவை யாரும் இல்லை தின்னே உன்னாட்டம் இந்த எரியவை யாரும் இல்லை தின்னே உன்னாட்டம் நீ உங்களுடைய இந்தி போடக்கு கம்முறா ஏன்டா அடிவாங்க குச்சி மாலை போட்டு வந்துரு தம்பி அவன்தான் சொல்றானே உண்மையாதான் எனக்கு காலங்காத்தால் பல்லு வளர்க்க பண்ற வேலை எடு மேல அக்கா வேணாக்கா எடு மேல அண்ணா போங்க அண்ணா போய் அடிக்காங்க பேசிய வாயி என்ன துணியா துவைக்கிற வாய் பேசுங்க யார் கட்டு பேசுறாங்க பேசுங்க இல்லக்கா ஒரு டவுட் கேட்டு பாத்து போய் அண்ணா நீதான் ஒரு பாட்டு பாட இல்ல ஒரு பாட்டு தான் ஒண்ணு பாட நல்லா தீட்டு ஒரு 60 வாங்கிட்டு தீட்டு 60 வாங்கி தீட்டு அல்பா புண்டா வச்ச பார்வை தீராதடி மச்சாங்கோ ஆதடி வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி தேவியே வந்தனா உசவா சந்தனம் எங்க பார்த்தாலும் உன்னை போல உன்னொரு பின்னால போனோம் எங்க பார்த்தாலும் உன்னை போல உன்னொரு முன்னால போறோம் தேவியே வந்தனா உசவா சந்தனம் தேவியே வந்தனா வந்து தரண்டு ஓம்பு ஓம்புறோம் அருமையான பாட்டு பாட்டு பாட கூப்பிட்டு நாளைக்கெல்லாம் கட்டி லைட் ஏக்கா ஏக்கா பேண்ட் வேற கண்டுக்குச்சுக்கா சொல்லுக்கா மூட்டை கம்மியா இருக்கணும் சீராக வந்திருக்கும் மாபெரும் தெய்வீகமான ஒரு ராஜ புண்ணியமான சபை ஏய் வாய் பேசாத நான் மாபெரும் சபையில கிளம்பிட்டேன் ஒண்ணு கூடவா பாத்துல எவ்வளவு கொஞ்சமா விட்டுருவா அதிகமா விட்டுறாதா ஓய் இன்று அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன தெரியாது தெரியாதுப்பா எனக்கும் தெரியாது சரி இவ்வளவு அழகா இருக்கிற தெரியாது நீ பாடின பாட்டுக்கு நீ ஒரு கொலை தான் ஏய் ஓடுறீ ஏய் இந்த பேதம் நான் ஆணியா நீ ராணியா என்ன ஆணியா எத்தனை ஜானி ஒரு ஆளு ராணிக்கு ஓதி கொடுக்கும் தாதிதான் நீ நான் சொல்றத புரியாது நீ அக்கா அவர் குண்டூசி நீ தெரியாது அக்கா சந்திமலையம் கிராமத்தில் இருந்திருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகாமாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றோம் வைத்துள்ள நாடகமோ மாயாசுரன் சம்ஹாரம் அல்லது நாரதர் திண்டாட்டம் தேவர்கள் திண்டாட்டம் இந்நாடகத்தில் நான் யாரு என்னோட பெயர் என்ன சொல்லத்தா
வழுப்பு வந்து காட்டுது கொட்ட சாப்பிட பையன் வழுப்பு வந்துச்சுப்பா மத்தாளத்தை காணும் மத்தாங்க வழுப்பு வந்துருச்சா ஏடா அழுவு கட்ட போன அடிக்கிறியா ஒரு முட்டை அப்படியே என்ன வேணும் காலையில காலி பண்ணிவிடுவான் 675 ரூபாய்க்கு தந்தோம் ஹோட்டல் கடையில நீ ஒருத்தனேதான்டா சத்தியமா ஆமாங்க எனக்கு ஒரு சந்தேகம் ஏட்டா இத்தனை வேஷம் வந்துச்சு அந்த வேஷத்துக்குள்ள இந்த அடி அடிக்கல இந்த போடு போடலையே இந்த பையனுக்கு வயசு 17 தான் ஆகுது இத்தனை அடி அடிக்கிறிய இந்த பிள்ளை வந்த உடனே இந்த பொண்ணான கைய பூவான கை எங்கடா வச்சிருந்த வரைக்கும் நம்ம ஆயாக்குது இல்ல கொல்லி பிடிச்சி பேராண்டி ஆயா அந்த ஆயா கொதிட அங்கேயே வைடா அங்கேயே வைடா நீ பிஞ்சு வர போடா போடா பிஞ்சு வர பிஞ்சு போடா போடா போடாம மாட்டமா போடா ஐயா தேவடியா வாயா யாருங்கற அந்த புள்ள எங்க அக்கா மச்சான் ஏய் மச்சான் பால் சாப்பிடுறியா அக்கா ஓட்ட ஏய் டீ சாப்பிடுறியா டீ குடிக்கிறது இல்ல மாமா பண்ணு திங்கறியா பண்றது இல்ல ஏய் பண்ணு திங்கறியா திங்கிறது இல்லையா போராட்ட திங்கறியா அதுனா ரெடி பூரி திங்கறியா நானும் வர்றதில்ல நானும் இப்படி போயிருவேன் வாரங்க யாகா வாரங்க யாகா அக்கா பியரா பியே கம்பி அக்கா சத்தியமா காயா சத்தியம் காயா சத்தியம் பியரா பியே போய் ஃப்ரீ புடி என்ன குஞ்சாயிமா தோல்ச்சிடுறா ஆயா என்னமோ கத்து கட்டிட்டு இருக்கே என்னயா நான் யாரு என்னுடைய பெயர் நாமம் என்ன பேர் நாமங்கள் என்ன இல்லை தேவடியா என்ன சொன்ன என்ன சொன்ன ஐயோ தேவருக்கு அடியா தேவருக்கு அடியா அப்படி நாமராஜ் என்ன அப்படி சோதா அப்படி நிடுக்கற சொல்றி சொல்லு எவடா பொடின்னு நடிக்கற பாப்பா நான் யார் என்று தெரிந்தால் இந்த மாதிரி எடக்கு முடக்கல என்கிட்ட பேச கூடாது ஆகட்டும் தாய் யாருங்க தாங்கள் பர்வத ராஜன் பெற்ற பரம சிவனை கேற்ற மவர்ஜனிக்கு வந்துருச்சா அடிக்கடி போய் வரும் ஆயா எந்திரிச்சு உட்காரு என்ன வரைக்கும் தான் படுத்துட்டு இருப்ப இந்த பக்கம் திரும்பி போடு இடுப்பு வலிக்கு போது தோசையாட்டு அதான் திரும்பி போடு பாக்கலாம் திருப்பி கமிச்சு போடு இல்லனா ஒரே பக்கமா பார்த்துட்டு இருந்தா இடுப்பு வலிக்காத இடுப்பு அப்படி இந்த பக்கம் திரும்பி போடு அப்படி அம்மம்மா பர்வதராஜன் பெற்ற பரம சிவனை கேற்ற முக்கன் தனக்கு பாரி மூச்சுகனார் என்ற சக்தி என்னுடைய பெயரோ அன்னையாகப்பட்ட உமாசக்தி பார்வதால் என்று அழைக்கலாம் ஏப்பா பால் வருதாவா பால் வருதாவா 1000 அரிசி சாப்பிட்டு இருந்தாலும் ரத்த கரவை தான் ரத்த கரவையா வா நான் சாப்பிட்ட என் கையில இல்லவா அதே சின்ன ஒரு வர்க்கரும் பேசலாம் தாயே திருசூ சக்தி சக்தி அதுடா தாயே திருசூல் சக்தி நான் அப்படியே பாருங்க பாட்டு ரயில் காடி போறா ஆமா அண்ணா தண்ணி கொண்டு வாங்கண்ணா இல்லன்னா விக்கிய செத்து போயிருவாங்க தண்ணி ஒரு குடம் கொண்டு வாங்கண்ணா டோர் தண்ணியா அம்மா பார்வதி ஈஸ்வரி சக்தி உமாசக்தி அந்த பிரபஞ்சத்தில் உமாசக்தி
அந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்த நான் தான் உமையவள் ஆதிபராசக்தி என்று வைக்கலாம். உலகத்தை படைத்த தாயா நீங்கள்? சக்தியும் நானே, சக்தியும் நீங்களே, காளியும் நானே, மாரியும் நானே, சூழியும் நானே, அங்காளமும் நானே, பெரியாண்டிச்சியும் நானே, துர்க்கையும் நானே, தொர்க்கையும் நீயே, துர்க்கை தொர்க்கை துர்க்கை தொர்க்கை துர்க்கை. அது என்னோட திருச்சி சமயபுரத்தில் மாரியாக பிறந்தேன், மதுரையில் மதுரை மீனாட்சியாக பிறந்தேன், காஞ்சியிலே காமாட்சியாக அவதரித்தேன். இப்படி பல அவதாரங்கள் கொண்ட நான் தான் பார்வதி. அம்மா பார்வதி, இந்த பார்வதி எப்படிமா பிறந்தீர்கள்? நான் எப்படி ஜனித்தவள்? எப்படி ஜனித்தீர்கள்? சொல்லுவாயாக. அகிலம் பிறக்கும் முன்னே ஆதி சக்தியாக நான் தோன்றியவள். ஆதி முனிவராகப்பட்டவர் 2011 ஆண்டு காலம் யோக நித்திரையில் என்னடா அப்படி மேல உரைச்சிட்டு இருக்கிற நீ போனையா நான் என்ன பண்ணட்டும். யோக நித்திரையில் இருந்தார் ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளை குளிக்கிறனா கூட உடம்புல எத்தனை அழுக்கு இருக்கும்? 2011 ஆண்டு காலம் அன்னம் ஆகாரம் எதுவும் உண்ணாமல் குளிக்காமல் இருந்த அந்த ஆதி முனிவராகப்பட்டவர் பட்டி போடுறேன் என்ன புடிங்கிட்டா போயிடுறேன். ஆதி முனிவராகப்பட்டவர் தன் தவத்திற்கு தவ வலிமை இல்லை என்று சொல்லி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உடம்பை எல்லாம் இப்படி தேய்த்தாராம். தேய்ச்சிக்கிறாரு. ஆமா, உடம்பெல்லாம் இப்படி தேய்ச்சிக்கிறாரு. அப்படி தேய்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த உடம்பில் உள்ள அழுக்கு எல்லாம் ஒரு உருண்டை வடிவமாக மாறியதான். கிளவி எப்படி தெரியப்படுத்து பத்தியா? சூத்த காட்டிட்டு படுத்துருக்கு ஒரு ஆயா. என்ன சபைக்கு இப்படி திரும்பி படுத்துக்கிட்டு சூத்த காட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டாங்க எங்க ஞானத்திலயா? உங்க கூத்தையும் பாரு என் சூத்தையும் பாருன்னு காட்டி படுத்துட்டு இருக்கிறிய நீ. எந்திரிச்சோக்காரு. அப்படி ஆதி முனிவராகப்பட்டவர் தன் உடம்பை தேய்க்கும் பொழுது ஐயோ இன்ன வரைக்கும் நல்லா தானே போயிடுச்சு.
அந்த உடம்பில் உள்ள அழுக்கெல்லாம் ஒரு உருண்டை வடிவமாக மாறியதான். அந்த உருண்டை வடிவமாக பிறந்த அழுக்க அந்த முனிவர் பார்த்து இந்த அழுக்கை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் அப்படி என்று சொல்லி அந்த அழுக்கை எல்லாம் ஒன்றாக திரட்டி திருப்பார்கடலில் ஓங்கி வீசினார். திருப்பார்கடலில் வீசும் பொழுது அங்கே ஓம் என்ற சத்தத்துடனே ஓங்கார ரூபியாக நான் தோன்றியேன். ஒம்பியா பிறந்துக்கிறீங்க. என்னையா சொன்னேன், நீங்க சொன்னதான் சொன்னேன் நானு. தச்சியா ஓ யாக்கா மிச்சமா பேசாத, அப்படியே கழுத்து அறுத்து போடுவோம். அம்மா ஜாக்கிரதையா இருந்துக்கா. சரி ஐயா. அப்படி வடிவத்தில் போட்ட உடனே ஓம் என்ற சத்தத்தில் ஓங்கார ரூபியாக நான் தோன்றினேன் அல்லவா? ரூபி ரூபியாக நான் கூட ஓம்பின்னு நினைச்சேன். அப்படி பிறந்து நான் பிறக்கும் பொழுது 3 கண்ணோடு பிறந்தவள். முக்கண்ணோட பிறந்துக்கிறீங்க? ஆமா, 2 கண்கள் முகத்துல, நெற்றி கண்ணோடு பிறந்தவள்னா. ஏன் நெத்தி கண்ண காணோம் சொல்றேன் இருப்பா. அப்படி பிறந்த உடனே அக்கடா திரும்ப அக்கடான்னு பேசாத. இப்ப 4 பேர் சிரிக்கிறாங்களா? பைத்தியமா? அம்மம்மா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் தனியாக இந்த பூமி என்ற புவனத்தை உற்பணம் செய்தாலும் அந்த பூமியை ஆள முடியாது. இந்த உலகத்தை நாம் படைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு உருண்டை வடிவமாக அந்த உலகத்தை படைத்தேன். எப்படி? 3 பக்கம் நீரால் சூழப்பட்டது, ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்டது. அப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமியை உருவாக்கியவள் இந்த ஆதிசக்தி. அப்படி உருவாக்கிய உடனே அதிலே பரப்பவை, நீந்துபவை, நடப்பனை, ஊர்வனை என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவராசிகளை படைத்தவள் இந்த ஆதிசக்தி. பரப்பவை என்றால் என்ன? பரப்பவை என்ன? பறவைகள். பறவைகள். நீந்துபவை என்றால்? நீந்துபவை என்றால் மீன்கள். மீன்கள். நடப்பனை என்றால்? நடப்பனை என்றால் விலங்குகள். விலங்குகள். ஊர்வனை என்றால்? ஊர்வனை என்றால்? ஏய், ஊர்வனை என்றால்? ஊர்வனை என்றால் பாம்பு, பாம்பு, தேனு, தேனு இதெல்லாம். நடுவாகலி, ஆமா, போறான் இதெல்லாம். மொன்ன பாம்பு, தார பாம்பு, கட்டு வெறியன். பாம்புனா ஒரே இதுதான் முடிஞ்சு போயிடும். கலந்த வெறியன். மக்க போறதுனால தாங்க முடியல. பச்சை பாம்பு எல்லாமே தான். பாம்புனா அந்த சப்ஜெக்ட் அதோட முடிஞ்சிடணும். சப்ஜெக்ட் அதோட முடிஞ்சிடும். மண்ணுளி பாம்பு, அப்ப தண்ணி ஊம்பு பண்டு. அம்மம்மா, செந்தேலு, கருந்தேலு, நண்டுவாக்கிலி. ஏக்கா ஏக்கா இந்நேரத்திலே கிளம்பிட்டீங்க? சாணி போட போறீங்களா? போற போக்கலே போட்டுலாம். உட்காருங்க. அண்ணன் ஓத்திரி பண்ணாதீங்க, உட்காருங்க. வாங்க, அண்ணாத்துல போய் யாரும் போய் ஓத்திரி பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. அடியே, அப்படி இந்த பூமி என்ற புவனத்தை உற்பணம் செய்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் தனியாக இந்த உலகத்தை ஆள முடியாது அப்படி என்று சொல்லி நான் 3 மந்திர உபதேசங்களை உச்சரித்தேன். என்ன மந்திரம்? ஆங்காரம், ஓங்காரம், ரீங்காரம். ரீங்காரம் இப்படி ஆங்காரம், ஓங்காரம், ரீங்காரம். ஆமா. முதலாவது மந்திரம் ஆங்காரம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அம்மா என்று ஒரு பிள்ளை பிறந்தது. அப்பன்னு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அப்ப அவர் யாரு? முதலில் இந்த உலகத்தில் பிறந்தவர் தான் விநாயக பெருமான். விநாயக பெருமான் என்னுடைய அருளால முதல் அம்மா என்று பிறந்த குழந்தை அவர் தான் பிள்ளையார். இரண்டாவது குழந்தை ரீங்காரம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அம்மா தங்காய் என்று ஒருவர் பிறந்தார். அவர் தான் என் அண்ணன் மாயக்கண்ணன். மூன்றாவது மந்திரம் ஓங்காரம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது 1000 தலை 2000 கைகளோடு ஒரு ஆண்மகன் பிறந்தார். அப்படி பிறந்த உடனே எந்த ஒரு பெண்களுக்காக இருந்தாலும் அப்பேற்பட்ட அகோர ரூபத்தை பார்த்தால் பயமானது ஏற்படும் அல்லவா? கவுக்குன்னு பயம் வந்துடும். அப்படி பயமானது ஏற்பட்டு எனது 3வது கண்ணாகப்பட்ட நெற்றிக்கண்ணை திறந்த அந்த ஆடவனை எடுத்து விட்டேன். அப்படி எரித்த உடனே அண்ணனாகப்பட்ட மாயவர் உரைத்தார், உனக்கென்று பிறந்த ஆடவனை எரித்து விட்டாய், அவனை மறுபடியும் உருவாக்கு அப்படி என்று சொன்னவனே மறுபடியும் போறகோயே எரிந்து கிடந்த சாம்பலை எல்லாம் ஒன்றாக திரட்டி அந்த சாம்பலுக்கு சக்தி கொடுத்த உடனே 5 சிரத்தோடு 2 கரத்தோடு ஒரு ஆண்மகன் பிறந்தான். 5 சிரத்தோடு 4 கரத்தோடு. என்னடா அப்படி தலையை துணிஞ்சிட்டு இருக்கிற? முடி நரைக்குது இல்ல, வயசாகுது இல்ல, அதனால பிக்கத்தான் செய்யும். குழந்தைங்களே நரைக்குதாயா? எனக்கு எந்த வயசு? ஆடி வந்தா எனக்கு 18. 42 வயசு முடிக்கிட்டு ஏன்டா ஆடி வந்தா 18ங்கிற? 2 வயசு சொல்லுங்களேன். 42 வயசு ஆகுது.
ஆறது பொறுக்குங்கிறது ஆடுறதுலே குடடா வேணா பொறுக்குங்கிற அம்மம்மா அப்படி சிவபெருமானை உருவாக்கி அவருக்கு 5 சிரம் இருக்கிறது அல்லவா 5 தலைக்கு என்னென்ன பெயர் தெரியுமா சிவனுக்கு இருப்பது 5 தலை பிரம்மதேவனுக்கு இருப்பது 5 தலை பிரம்மனுக்கு இருப்பது 5 தலையோ தான தண்ட பிரேத குரோத தர்மம் இப்படி 5 சிரம் சிவனுக்கு இருப்பது 5 சிரம் ஈசானம் தற்புருடம் வாமனம் அகோரம் சக்கிய சோதம் இப்படி 5 சிரத்தோடு சிவபெருமானை பிறக்க வைத்து கைலங்கிரி மலையில ஆட்சி செய்தாலும் என் அண்ணனாகப்பட்ட மாயவர் உரைத்தார் தங்கா ஒரு பெண் என்பவள் இந்த பூமியை போல இந்த பூமி பொங்கியில தான் உலகம் அழிந்து விடும் அதனால பெண் என்பவளுக்கு கோபம் இருக்கக்கூடாது அதனால இந்த நெற்றிக்கண் இருப்பதனாலதான் உனக்கு கோபம் வருது உனது 3வது கண்ணாகப்பட்ட நெற்றிக்கண்ணை பிடுங்கி உன் கணவனுக்கு வைத்து விடு அப்படி என்று என் அண்ணன் சொன்னார் அப்பொழுது நான் நெற்றிக்கண்ணை பிடுங்கி என் கணவனுக்கு சாட்டினேன் நெற்றிக்கண்ணை பிடுங்கி இடத்துல ரத்தமாகப்பட்டது 6ஆக பெருக்கெடுத்து ஓடியது ஆமா அப்பொழுது என் கணவராகப்பட்டவர் தனது வலது கை பெருவரலால அந்த ரத்தத்தை எல்லாம் வைத்து அழுத்தினாரு ஆமா அந்த ரத்தம் எல்லாம் ஒரு வட்ட திலகமாக உறைந்தது ஒரு வட்ட திலகமாக மாறியது அதுதான் பூலோகத்தில் பெண்கள் வைக்கக்கூடிய இந்த மங்கை பொட்டு இங்க வைக்கிறது மங்க போட்டு மேல வைக்கிறது என்ன கள்ள மாப்பிளைக்கா அது கங்கை பொட்டு கையில கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க கழுத்துல மஞ்ச கயிறு தாலி கட்டி இருப்பாங்க கால்ல மெட்டி போட்டிருப்பாங்க நெற்றியில வாக்குல வாக்கு போட்டு வச்சிருப்பாங்க எதற்காக இவர் திருமணமான பெண் என்று மற்ற ஆடவன் அவனை ஏறெடுத்து பார்க்க கூடாது அதற்காக பூலோகத்தில் பெண்கள் வைக்கக்கூடிய கங்கை பொட்டு கணவனுடைய ஆயுள் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்துடன் வாழ வேண்டும் என்று பெண்கள் வைக்கக்கூடியதுதான் கங்கை பொட்டு என்ன அப்படி என்ன சொல்றது நல்ல உணுப்பா கேட்டுக்கிட்டு இருக்க உணுப்பா இப்படி வரைச்சுக்கிட்டாயா வருவானுங்க இல்ல நல்லா பெருமா கோயில் பூச்சேரியாயா உண்மையாலுமே பெருமா கோயில் சரி விடு நான் கொட்டை போட்டுக்கிறேன்னு தெரியல நீ சொல்ல அப்படி ஒரே வந்துடுறது கூட விளக்குமாரம் எடுத்துட மாட்டேன் மொத்து மொத்தி இருப்பேன் பேசாத உட்காந்துட்டு கருவி மூகுத்தி அப்படி தூங்க வச்சு மூகுத்தி கட்டிட்டு போயிருவேன் சரி விடு அம்மம்மா இப்படி சிவபெருமானுக்கு நெற்றி கண்ணை சாற்றி சிவபெருமானுடன் வாழ்ந்து எனக்கு 2 குழந்தைகள் ஆனை முகத்தோடு ஒரு பிள்ளை 6 முகத்தோடு ஒரு பிள்ளை முதலாக என் மகன் விநாயக பெருமான் பிறந்தான் 2வது முறையாக என் மகன் பெயரோ 6 படை வீடு கொண்ட தமிழ் கடவுள் என்று பெயர் பெற்ற 6 முகம் படைத்த என்னுடைய மகன் பெயரோ சுப்பிரமணிய வேலன் சுப்பிரமணிய வேலன் சொல்ல எனக்கு தூக்கம் தான் வருது சொல்லு 6 படை வீடுன்னு சொல்றாங்களே அது எங்க இருக்கு சொல்லு பார்க்கலாம் இது ஒண்ணு சொல்லிப்புனா நான் தெரிஞ்ச நாயாய கோமாளி வச்சாடுறேன் நான் என்ன தெரிஞ்ச நான் என்ன புண்டைக்கு திராட்சை போட்டு அடிக்கிறேன் உங்க மாதிரி பொண்ணு வச்சு எங்க சித்தப்ப வீட்டு தொண்டை எங்க பெரியப்ப வீட்டு தொண்டை எங்களுக்கு தொண்டை எங்க அத்தோடு தொண்டை எங்க மாமா வீட்டு தொண்டை கடைசியா எங்க தச்சனாம வீட்டு மாமா வீட்டு தொண்டை 6 வீடு ஊடல எங்க இருக்குது நிலத்துல தான் இருக்குது காலையில 7 இருக்கு இடிக்குது போ அது பழைய கட்டடம் தான் அப்படி இருந்தாலும் இப்படி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த பூவுலகிலே சீரு சிறப்பு செல்வாக்காக வாழ்ந்து வந்தாலும் இன்று என்னை தேடி வந்த காரணம் என்ன வீட்டுக்காரரை சிவபெருமான் கொட்டி சொன்னாரு மன்னவர் அழைத்தாரா மன்னவரை சென்று பார்க்க வேண்டும் அல்லவா காலையில இடி என்ன அப்படி
அமர்ந்திருக்கிற உமது திருவடி பாதங்களுக்கு உமது தேவியாகப்பட்ட இந்த ஆதிசக்தி பார்ப்பதாகப்பட்டவள் 1000 கோடி வந்தனம் செய்திருக்கிறேன். மன்னா என் மாதம் படித்தபடியா சரி என்னோட நீடோட வாழ்ந்துருவேன். வாழ்ந்திருப்பேன் என்றால் வையுலகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் 1000 தாதிமாரை விட்டு இந்த வரலாற்று என்ன காரணம் மன்னா? ஏன் உனக்கு தெரியுமா என்ன காரணங்க? வேதங்களுக்கு நான் படியிலிருந்து வருகிறேன். அதனால அழைத்தேன். படியிலக்கு தானே போறீங்க? இதுக்கு பொண்டாட்டி சொல்றது உங்களுக்கு என்ன வெக்கம்? எனக்கும் மூணு சொல்ல போனது இல்ல. நீங்கள் சொல்வது எனக்கு தங்கள் வார்த்தையை எனக்கு பாக்கியமாக கருதுகிறேன். போயிட்டு வாங்க. அப்படியா? கோழி முட்டை ஐயோ 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 தூக்கியா? ஐயோ என்னன்னு சொல்லுவேன். ஆமோ சொல்லுவேன். ஆமா சாமி ஒத்த கடிக்கு போட்டு என்ன பத்த ராஜாவும் புருஷன் ஒரு முடுக்க தொங்க போட்டு சாமி இருக்குன்னு வருது. சாமி அவன் பட்டணா போனாளா உன்ன ஒரு பொட்டடாயி சீதாது என்ன குத்து விளையாட்டு நிக்கிறான் நிக்கிறாரு அவரு. போயிட்டீங்களா? ஜாவல் நீயே உனக்கே இருக்கும். கோயில் சொல்லி வாயிட்டு அழைக்கிறேன். என்ன வேண்டாம். என் மனதில் நீண்ட நாளாக ஒரு சந்தேகமானது இருக்கிறது. ஆமா. என்ன தேவி சந்தேகம்? அந்த சந்தேகத்தை விளையாட்டு விட்டு நீங்கள் படியாக சொல்லலாம். சரி அப்ப கேளு. மனதில் ஒரு பெண் மனதில் சந்தேகம் என்று வந்து விட்டால் அந்த பொங்கலை சந்தேகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன வரைக்கும் இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். சந்தேகம்னு வந்துட்டா அது கட்டின புருஷனோட கேட்டணும். இல்லைன்னா அந்த குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு போயிடும். அதனால என் மனதில் உள்ள சந்தேகம் என்ன தெரியுமா? மன்னா உலகத்தில் முதல் தெய்வம்
மும்மூர்த்தி தேவல இருக்கிறாங்க. அனைத்து தெய்வங்களிலுமே உலகத்துல முதல் தெய்வம் யாரு சுவாமி? தேவி மன்னா என் இடபாகத்துல இருந்து இன்னும் இது கூட தெரியாதுங்கிறியா? கோமாளியோ ஐயோ ஆயா எங்க கோமாளி எங்க உழுந்து செத்து போயிட்டாங்க. கனவு இருக்குதாயா ஆயா? ஐயோ கிடத்தது வந்து தான் தெரியல போட்டுவாயே. என்ன என்ன சமாச்சாரம்? இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாருக்கு தெரியும்? உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும். வாட்டர் வாட்டர் சைடிஸ் இதுதான் உலகத்திலே முதல் தெய்வம். குடியார நாயன் அது நாணயத்தான், நாணயதான், வேற யாரும் இல்லை. வாட்டர் சைடிஸ் அப்படி இல்லை என்றால் உலகத்திலே முதல் தெய்வம் கடகடப்பான். அது தொப்ராங்குறிச்சி போஸ்ட், தொடையூர் சந்து, கடையூர் மேடு ஆய அந்த குளிக்கல்ல இருக்கிறான். அதுக்கு காவு கொடுக்கணுமா? காவெல்லாம் கொடுக்க தேவையில்ல. 2 எலுமிச்சை மலம் திட்டு மேல வச்சிடணும். ஒத்த வாழைப்பழத்தை சைஸா உளிச்சு விட்டு வச்சுட்டா ஆயா கவுக்குன்னு இழுத்துக்குவான். அந்த சைலத்தெல்லாம் எடுத்து போட்டு சக்கை மட்டும் ஆயா வெளியே போடுவான். மாசத்துல 27 நாளைக்கு முப்பூசை ஆயாவுக்கு. முப்பூசை மாசத்துல 3 நாளைக்கு ஆயாவுக்கு உதரகாவு கட்டுது, ஆயாவுக்கு வாக்கட்டு கட்டி விடுவாங்க, கோயில சாத்தி விடுவாங்க. நீளம் போக முடியாது. நாங்க மட்டும் ஆம்பளைக்கு மட்டும் தான் அங்க அனுமதி, பொம்பளைங்களுக்கு அனுமதி இல்லை. ஐயா ஆயா ஆயா கம்ப்யூட்டர் ஐயா கம்ப்யூட்டர் ஐயா இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாரு? உலகத்தில் முதல் தெய்வம் சொல்லிவிட்டா நம்ம படிகளுக்கு போலாம். படிகளுக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல, இன்னைக்கு நிறைய வேலை கிடக்குது. உலகத்தில் முதல் தெய்வம் யாரு சொல்றேன். வா சொல்றேன். இந்த உத்தம பரமசிவன் நானே பெரிய கடவுள். உலகத்து முதல் தெய்வம். ஆமா, அதுதான் போனா போகட்டும். எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பகலில் ஒளி தரக்கூடிய அந்த சூரிய பகவான் யாரு? இரவில் ஒளி தரக்கூடிய அந்த சந்திரன் யாரு? ஓ, சூரியன் யாரு? அந்த சந்திரன் யாரு? தேவி, சூரியன் என்பது என் இடதகன்னு, சரி, சந்திரன் என்பது என் வலதகன்னு. அத சூரியன் சந்திரன் இரண்டும் தங்கள் இரண்டு நேத்திரங்கள். ஆமா, தங்கள் கண்களை மூடிவிட்டால் இந்த பூலோகமே இருண்டு விடும். உலகமே இருண்டு விடும். அதுதான் போனா போகட்டும். அந்தம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் யாரு? இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி யாரு? தேவி, நாதா,
அண்டை என்பது நானு, இந்த பூமி என்பது நீ உமா பார்வதி. அண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிசிவன், பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியோ இந்த பூமாதேவி என்று சொல்லக்கூடிய சக்தி, அதுதான் பூனா போகட்டும். 1 முதல் 10 வரை உள்ள எண்களுக்கு அர்த்தம் என்ன? ஓ 10 முடிஞ்சு சொல்லணும். ஆமா, எனக்கு தெரியும். 1 என்றால் அதற்கு ஒரு பொருள் இருக்குது, 1னா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, 2 என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது போல 1 முதல் 10 வரை உள்ள எண்களுக்கு அர்த்தம் என்ன? தேவி, நாதா, 1 என்றால் என்னன்னு கேக்குறேன். 1 என்றால் என்ன? 1 என்றால் உலகம், 2 என்றால் 2 என்றால் சந்திர சூரியன், 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள், 4 என்றால் 4 திசைகள், 5 என்றால் 5 பஞ்சபூதங்கள், 6 என்றால் மகனாகிய முருக பெருமாளுக்கு முகம் 6, 7 என்றால் 7 சப்த எண்ணெய்கள், 8 என்றால் 8 திக்குகள், 9 என்றால் 9 நவகரங்கள், 10 என்றால் தென்னிலையை ஆண்டு வரக்கூடிய ராவணனுக்கே சிரம் 10, உங்க அண்ணன் அவதாரமே 10. இன்னொரு தடவை சொல்லுங்க. தென்னிலையை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு சிரம் 10 அல்லது உங்க அண்ணன் அவதாரங்கள் 10. என் அண்ணனாகப்பட்ட மாயவன் எனக்கு அவதார 10 சொன்னீங்களே, என்னங்க இந்த உலகத்துல முதல் தெய்வம் நீங்க இல்ல? நான் இல்லையா? ஆமா. அப்ப என்னோட பெரிய கடவுள் யாரு? ஒரு இருக்கிறாருங்கறல்ல, அது யாரு? யார் தெரியுமா? யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? உலகத்திலேயே எங்க அண்ணன் தான் பெரிய கடவுள் சொல்றீங்க. உன்னை யோகி தான முதல்ல தெரியுமா? அதை பத்தி ரமோனு உன்னால சொல்ல முடியுமா? என் அண்ணன் மாசத்த மாணிக்கமையா, மங்காத மணிவிளக்கு, எங்க அண்ணனை பத்தி ரமோனு உன்னால சொல்ல முடியுமா? ஒன்னு ரவுண்ட் என்ன எடுத்து வரும் பாரு, சொல்லுமா? என்னதான் பார்த்து விட்டு விட்டுவாயா நானு? பசின்னு வாடுறாங்க. இந்த பரமசிவம் வரலன்னு எதிர்பார்ப்பாங்க. போயிட்டு நேரம் ஆகுது. நானு என் ஒப்பந்தம் காத்துல பிறகுதுண்ணா. உங்க அண்ணன் தான் பெரிய கடவுள், பெரிய கடவுள் போடுறாரு. உங்க அண்ணன் தான் பெரிய கடவுள் உலகத்திலே. நீ உங்க அண்ணன் என்ன பண்ண தெரியுமா? உசுரோட கோழி குஞ்ச மசரோட தின்னவன் ஒன்னன் கோபால கண்ணன். எங்க அண்ணன் நானா? உயிரோட கோழியும் மயிரோட தின்னவன். நல்லா கேட்டுக்காங்க ஆயத்தை. எங்கேயாவது பெருமாள் நேரா வந்து இந்த கோழி தூக்கிட்டு போறாரா? பகவான் ஏறக்கூடிய கருடால் வாகனம் தான் வந்தது, கோழியை தூக்கிட்டு போமா தவிர எங்க அண்ணன் சுத்த சைவம். எங்க அண்ணன் மேல ஒரு குறையும் சொல்ல முடியாது. பிறந்து விட்டு மானமே காத்துல பறக்கும் போது பிறந்து விடு என்ன இருந்தா என்ன இல்ல உனக்கு என்ன மரியாதை? காட்டுல புருஷனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் நானு? என்ன அப்படி வாரி போறீங்க? கோழி கொடுத்தா தெரியாது. என்ன தெரியுமா?
வெக்கமா இல்ல மானம் இல்ல சூடு இல்ல என்ன சொரணம் இல்ல செங்கல வச்சுட்டு வைக்கிறேன் ஆயா எங்க அண்ணன் தான் கோழி குஞ்சு தூக்கிட்டு போனாரு இந்த மனுஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா நான் என்ன சொட்டு போடுற நீ திருவண்ட பக்தனும் வெங்காட்டு நங்கையும் சொல்லாய் திருவண்ட பக்தனும் வெங்காட்டு நங்கையும் தினம் வருவோருக்கு 1000 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பரிசோதிக்கிறவங்க பேர்ல ஒரு பிச்சைக்காரனா போய் இவர் என்ன இங்க போட்டு சோத்து திங்க மாட்டா அப்படியா எப்படி அவங்க போற சாப்பாடு சாப்பிட மாட்டாராம் இவருக்கு சாப்பாடுனா எப்படி இருக்கணும் ஒருத்திக்கு ஒரு மகனா இருக்கணும் தாய்க்கு தலைப்பிள்ளையா இருக்கணும் 5 சிறு வயது 5 வருஷம் குழந்தையா இருக்கணும் அந்த குழந்தைய வெட்டி 32 வகையா கறி செஞ்சு போட்டாதான் நாக்கு கறி தனியா மூக்கு கறி தனியா தொடக்கறி தனியா குஞ்சு கறி தனியா புடு கறி எல்லாமே தான் தனித்தனியா கறி செஞ்சு 32 வகையா கறி செஞ்சு போட்டதான் திம்பன்னு சொன்னாரு இந்த ஆளு அதனால பிள்ளை கறி தனியா நீ சிறுதொண்ட பக்தனும் வெங்காட்டு நங்கையும் சிறுதொண்ட பக்தனும் வெங்காட்டு நங்கையும் பெத்த பயனையே வெட்டி கறியா சமைச்சு போட்டாங்க அந்த மாதிரி என்னங்க கறியா என்ன மனுஷ கறியா தின்னா அப்படி புருஷன் மயிரில் அந்த புருஷன் சூடு இல்ல சொரணம் இல்ல பிள்ளை போய் கேட்டு கோழி புண்டை போயிட்டு அவனை போய் கேட்டு எடுத்து புடிச்சு முன்னாடி தேவடியாராட்டமா பண்ணிக்கிற கேள நானு பிள்ளை கறி தனியா அப்பா நான் பிள்ளை கறி இருந்தங்கள நான் ஒரு கறி இருந்தங்கள அவனுக்கு தான் பைத்தியமா உனக்கும் பைத்தியமா எப்ப புடிச்சது நம்மளுக்கு பைத்தியம் பிள்ளை கறி திங்கணும்னா சிறுதுண்ட பக்தன் என் பக்தன் உங்க பக்தன் எங்க அப்பலப்பா உங்க பக்தன் என் பக்தன் இந்த பக்தனை மனஞ்சோதிக்கணும் அப்படின்னு பிராமண விதத்துல ஆராய்ச்சி பண்ணி கட்டி 1000 பேத்துக்கு அன்னதானம் எடுத்தோம். அன்னதானம் போட்டு விடணும். ஆமா. நானும் போன பிராமண விரதத்துல அங்க போய் பார்க்கும் பொழுது சாமி நீங்களும் சாப்பிடுங்கம்மா. வாங்க சாமி சாப்பிடுவீங்க, அண்ணன் சாப்பிடுவீங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம். ஆமா. அப்படி கேட்கும் பொழுது நான் என்ன சொன்னேன் தெரியுமா, மனஞ்சோதிக்கணுமே நம்ம மேல பக்தனா இருக்கிறானா இல்லையா, நம்ம மீது பக்தியாகவே இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு பேசாத உட்கார் வேலைச்சு மனம் ஜோதிக்கணும் என்று இந்த சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்பா. இதுல நான் திங்க மாட்டேன். ஒரு தாய்க்கு தலைமகனா இருக்கணும், 32 லட்சணம் இருந்தவனா இருக்கணும். ஆண் குழந்தை தாய் தலையை பிடிக்கணும், தந்தையார் சிறு அறுக்கணும், மனங்கோண சிரிச்ச முகமா அறுத்து 32 வகையா அறுத்து எனக்கு வச்சுன்னா நான் சாப்பிடுவேன். சாமி யமனுக்கு 7 புள்ள கொடுத்தாலும் உத்தாருக்கு 1 புள்ள கொடுக்க மாட்டாங்க. நான் யார போய் கேட்டு இருக்கட்டும் அப்படின்னா அப்படின்னா சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன். ஆமா. அப்படிங்கும் பொழுது வெங்காட்டு நங்கையை கூப்பிட்டா சிறுதொண்ட பக்தன் தேவி மனம் ஜோதிக்க வந்தாரோ இருமும் நமக்கு தெரியல, பிராமணார வந்துகிறார், மக தலையினி புடி நான் கழுத்தா இருக்கிறோம் சிரிச்சு முகத்தோட. அப்படிங்கும் போது தாய் தலையை பிடிச்சா, சிறுதொண்ட பத்தன் கழுத்து அறுத்தான், 32 வகையா எனக்கு சமைச்சு கொடுத்தான். சுவாமி சாப்பிடுங்கண்ணா. அப்ப நான் என்ன நினைச்சு தெரியுமா, அப்பா புல்லல்லாத வீட்டுல சாப்பிட்டா அதுக்கு ஒரு புழுவுக்கு சமம். புல்லல்லாத வீட்டுல சாப்பிட்டா அதுக்கு புழுவுக்கு சமம். புழுவுக்கு சமம். புழுவுக்கு சமம். ஒரு குழந்தை இருந்தா கூப்பிடு, அது கையில ஒரு அள்ளி வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுறேன். சாமி இந்ததே ஒரு மக இதையும் அறுத்து விட்டேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த வீதி விட்டுட்டு அடுத்த வீதியில போய் நின்னு, இந்த வீதியை விட்டு அடுத்த வீதிக்கு போய் மகனே சீராளான கூப்பிடு, மகனே சீரக முட்டாயின்னு கூப்பிடு, சீராளான்னு கூப்பிடு, சீராளான்னு கூப்பிடு, மகன் வருவான், பையன் வந்துருவான். அதே மாதிரி இப்ப கூப்பிட்டான், சீராளும் பள்ளியில இருந்து கொண்டு வந்தான். பழனியில இருந்து வந்தானா, பள்ளிக்கூடம் பழனிக்கு போனானா, அவனுக்கு ஏன் பழனிக்கு போனா, நான் பாப்பேன் கருவாயா 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 பிள்ளை கறி தின்னுட்டு இவருக்கு என்னடா பெருமை,
புள்ளகாரி திரும்ப என்ன பேசுறா? சண்டை போடாதக்கா சண்டை போடாதக்கா சண்டை போடாதக்கா சண்டை போடாதக்கா எங்க ஊர்ல தண்ணி வைப்பு சண்டை வந்துட்டா போதும் எங்க ஊர்ல சண்டை வந்துட்டா போதும் சண்டை பொம்பளைங்க அவங்ககிட்ட போவோம் ஆரிகாட்டுல போவாங்க கம்பக்காட்டுல போவாங்க சோளக்காட்டுல போவாங்க அது ஊர் தொண்டை போவாங்க அப்படி சண்டை போடுவாங்க எங்க ஊர்ல பொம்பளைங்க தண்ணி வைப்பு விட்டா எங்க ஊர்ல பக்கத்துல யாரும் சண்டை நடக்குற சண்டை அப்படி போட உடனே அக்கா சண்டை பண்ணாதீங்க 2 பக்கம் புருஷனோடய பொழைக்க மாட்டான் நாம் தான் பிள்ளைகரி என்ன மாசத்து மாணிக்கமையா என்னால வந்து ரவுனுக்கு மாதிரி சொல்ல முடியும் என்ன பண்ண தெரியுமா சொல்றேன் முக்கால் போட்டு உட்காந்து அந்த கழுத்து கழுத்துனால அண்ணா என்ன பண்ற என்ன நடந்துட்டு என்ன போய் கட்லேரி உட்காந்து கட்டில போட்டுக்கிறேன் புடிச்சு எடுத்துனா மயத்து புடிச்சு ஆயா என்ன ஊருக்காரன் கூட்டாடுறாங்க புடிச்சு இழுத்துறாங்களா பைத்தியம் மாட்டுறது பைத்தி தானா பிடிக்குது இங்க குஞ்சு மேல அடிக்கிற வாகனு கண்ணு சுண்ணாம்பு வாயில வச்சிருவோம் வா இட்ஸ் மீ சாட்டிங் எடுத்து என்ன என்ன கச்சி கச்சி மீ என்னடி கிச்சு 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 கிச்சுங்கிற இங்கிலீஷ் புண்ட திங்கற தோற வச்சு இங்கிலீஷ் புண்ட பேசணும் அது போய் எடுக்க முடியாதா என்னது உம்மால என்ன என்னடி சொல்றா அது என்ன உம்மால நீ எந்திரியா அக்கா எந்திரியா அக்கா அக்கா எந்திரியா எந்திரியா வா கோபுரம் கீழே மேல இருக்கிறா யானை குட்டி ஆடுறான் டேய் எந்திரல தூக்குடா அடியே சாமி ஐயா ஒரு தேசி பெண் கொட்டுவாங்க தேசி பெண் எடுத்துவாங்க எந்திரி கொடுக்கணும் எடுக்க அடிக்க போடி மறுமுறை கெட்டு மாமியாண்ட போனா நீங்க அண்ணன் மாமியாரை ஓட்டு விட்டானா ஏமா இவன் வாய் பேசலாமா பேசுறது தகுதியே இல்ல மறுமுறை கேட்டால் மாமியார் வேண்டாம் நான் மத்தால துடுப்பால கோபிரட்ல அடி வாங்கலாம்னு சொன்னீங்க இவன் யோகியமா நான் என்ன பண்ணேன் அந்த கருவாயா ஏன் என்ன நான் பண்ணேன் யோகியமா என்ன காட்டு பாக்குறேன் யோகியமா தெரியாது என்ன அப்படியே
காட்டாய் சுண்ணாம தொடங்கணும். கொலை எடுத்து விடு. என்ன பண்ணாரு இவரு? என்னடா என்ன கிட்ட அழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டாம். என்ன காட்சி பிடிச்சிக்கிட்டா உனக்கு அடி வந்துச்சு. என்னன்னா குறை கண்டுபிடிச்சு ஒரு குறையும் பிள்ளை என்ன முன்னாடி ரெண்டு வீங்கிட்டு இருக்குது. என்னாட்ட செக்காட்டம் ஐயோ நப்புரு போச்சு. ஐயோ நப்புரு. ஐயோ நப்புரு வீணா போயிடுச்சு. ஐயோ 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 வீணா. ஐயா ஐயா நப்புரு வீணா போகுது போய். என்னாட்ட செக்காட்டத்தை சொல்லி பொம்பளை நான் இருக்கும் போது மாப்பிளைக்கு மங்கை பெண் பார்வதி உன் இடபாகத்தில் இருக்க கங்கை பெண்ணை தூக்கி தலை நீ கூட்டிய வச்சு எங்க வைப்ப? கப்பார்த்திக்காடு கம்மங்காடு சோளக்காடு குடியிலாடு எங்க வீட்டுக்கார எங்க வச்சுக்கிறான் தெரியுமா? நாங்க அப்படி வைப்போம். எங்க வீட்டுக்கார எங்க வச்சுக்கிறாரு தெரியுமா? எங்க எங்க வச்சுக்கிறாரு? கூத்தியா கூட போய் தலைமால வச்சிருக்கோம். மங்கை பெண் நான் இருக்க கங்கையை தூக்கி தடையில் வைத்தாயே, கூத்தியால தூக்கி தடையில வச்சியே. இதை விட எங்க அண்ணன் செஞ்சது ஒண்ணும் பெருசு கிடையாது. எங்க அண்ணன் இதை விட என்ன செஞ்சு விட்டாரு? ஏன்னா அண்ணா நீ கூத்திய வச்ச பக்கத்து வீட்டுல கூத்திய வைப்ப, இந்த புறாயே தலைமால தலைமால கூத்திய வச்சுக்க. தெக்குலான குண்டையை வச்சுட்டு போடி. எப்பகட்ட புண்டையால நிக்குதே நீ கேட்க மாட்டே. ஏய் கம்பெனி வேற புறுகுது. ஏய் புறுகுது. ஏய் தொப்புளிக்கல புறுகுது. பஞ்சனை போடு. ஏண்டி நாங்களும் நம்மளும் மதிக்கல அவன் வேண்ட கட்டிக்கிறேன். ஏய் சேர் நல்லா போடுறா. உட்காரணும். சரி இல்ல குஞ்சு இல்ல அதனால தான். பண்ணா தேவி இந்த பந்தனையில் நீங்க அமருங்க. ஏய் தாயலே பந்தனை மட்டும் நாம் இருவரும் சல்லாசமாக இருக்கலாம். எனக்கு வந்து ஆசையா தினமும் புழுக்கெல்லாம் கட்ட பிரஸ் இருக்குது இல்ல, துணி துவைக்கிறாங்க பிரஸ், அந்த பிரஸ் உள்ளுட்டு ரெண்டு இது சரி இப்ப புரு புரு கூட அடையுது. நீங்க பந்தனையில தூங்குங்க, நான் தாலாட்டு பாடுறேன்.
வாதி எழுதிட்டு சவுத்து போறா. என்னடா தாலாட்டு பாடிட்டு இருக்கறா? யாரா ஒத்த கண்ணே சவுத்து போறான்னு யார கூட தெரியல யாரும். கம்மன் இருக்கு. பாட்டி அடே சண்டாளா, ஐயா, என்னாச்சு? நான் பிறந்த குகை தெரிகிறது. எவ்வளவு பெரிய குகை? ஏடா இந்த சைஸ் தெரியுது, 2 அடி தான் தெரியுதுடா. பாட்டி தெரியுதுலாப்பா. ஏங்க தாத்தா தெருவுல போற நாயெல்லாம் அட இப்ப தாட பழைய சோறுலாம் அனுப்பி விட்டாய். இந்த பிச்சைக்காரன் தொல்லையும் இந்த நாய்க்கு தொல்லையும் தாங்க முடியல. சரி தாத்தாவும் பாட்டியும் அதான் சிவபீடத்துல அமர்ந்திருப்பாங்க. நம்ம தாத்தனை பாட்டி பார்த்து நமக்கு என்ன அச்சம்? போய் பார்ப்போம். சபைக்குள்ள போவாதுங்க. பாட்டி எப்படா வந்த? நானா ஆ. நான் எப்ப தெரியுமா வந்தேன்? தாத்தா மேல கால் தூக்கி போட்டாருல, நீ தாத்தா மேல இப்படி கை போட்டு இல்ல, அப்பவே வந்துட்டேன் பாட்டி நானு. என்னமோ பார்த்தேன். ஆமா பாட்டி. செங்கல்லாம் இருக்குதோ. ஆமா தாத்தா, நீ 2 நிமிஷம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு தாத்தா பாட்டி என்று அறியாம ஒரு தாத்தா வீட்டுல ஒரு பேராண்டி என்ன வேணா பண்ணிட்டு பாங்க தாத்தனை பாட்டி. அதை அறியாம திறந்த வீட்டுல நாய் பூதன மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை பார்த்து யார நாரதா உன்னை சும்மா வருடா. என்னடா துரோகம்? வேலையை விட்டு கொண்டு இருப்பது சந்தோஷமாக நீ யாரும் உள்ள போற? அவன் தான் உள்ள போடுறான். அழுப்ப முடியாது. ஒரு தாத்தா பாட்டி அவரு பொழுது முன்னாடி வீட்டுல குறைஞ்சி என்ன வேணா செய்யும். பின்னாடி போனா பின்னாடி போறேன். என்ன வேணா செஞ்சுட்டு போ. என் வீட்டுக்குள்ள திறந்து விட்டு இவன் தான் வெகு புளுத்தி, இவங்க பெரிய புளுத்தி மாதிரி. ஏன்னா பொண்ணு வாசிக்காரங்க ஒரு பொண்ணு வாசிக்காரங்க கூடாம ஒரு காலம் போயிருமா தெரியாம போச்சு. சூரவாசம் போட்டுக்கிறாங்க ஒரு நாளைக்கு. எங்கெல்லாம் மனுஷன் மாரி நினைக்கிறான், ஒரு மனுஷியாட்டு நினைக்காத சத்தம் கூட்டி கூட்டி பாட்டி சாட்டையா இப்படி புடிச்சு அடி பாட்டி. எங்கிட்ட தான் இப்ப வாட்டி இப்படி புடிச்சு அடி போல வலிக்க பாட்டி. அட இரு கிளவி ஒரு அடியோட போவேன்.
அப்படி கிளவிலாம கொம்புறியா ஏய் உடனே இந்த இடத்துக்கு ஓடி போயிரு. கிளவி கிளவாங்கிறிய புளியாமரம் கிளடா போனா புளிப்பு எங்கடா போகும் தாத்த படி செய்ய மாட்டானா மாடி நானு டேய் கிளவா வேண்டான்னு. டேய் கிளவா டேய், போடா 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 ஒரு புருஷன் முன்னாடி வீட்டுல போ போடா போடாடி பிராடியா போல் போடா நாட்டு கடாய் விட்டு டேய் குவாரே என்னங்க இப்ப போறியா பெண்ணடாங்கறப்ப டேய் நீ என்ன போறனே ஏடா போறியா பெண்ணடாங்கற என்னடா அப்படி பின்னாடி உட்கார்ந்து உட்கார்றதுல உட்கார்ந்தா வாயில வைக்கிறது முன்ன கொலாயில வைக்கிறது சாம்பு கட்டிட்டு இருக்கற இல்லையா அவன் போக சொல்றான் டேய் நாரதா போற வழியா போடா வழியா டேய் நாரதா போடா போடா முதல்ல எங்க இருக்குறான் போடா டேய் நாரதா டேய் வக்கால வழி போடா மண்டையார் நின்னு என்ன அப்படி டேய் 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 அவன புலத்த முடியல ஏய் இந்த இடத்துல கொடுத்த தகுதி இல்ல போற வழியா உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத சிகாமணி என்று கூட பலமலை நடிச்சிட்டீங்கல்ல சித்திர மாச காத்துல எச்சல் எப்படி பறக்குதோ அது மாதிரி இந்த சிவபர் ஆடி மாச காத்துல அது அவனுக்கு எங்க அப்பனுக்கு இது சித்திர ஆயா சித்திர மாசத்துல காத்த ஒழுங்கு அடிக்கும் ஏய் சித்திர மாச காத்துல சூறாவளி காத்து அடிக்கும் அந்த சூறாவளி காத்து எப்படி சுழண்டு எச்சலையெல்லாம் பறக்குதோ அது போல இந்த சிவபெருமானுடைய மகத்தை நான் பறக்க செய்ய விட்டால் நான் நாரதே கிடையாது போராச்சவா ஓடி கிளவி ஏடா ஏடாங்கற போடா போடா டேய் போடா டேய் இந்த விஷயம் நாரதனுக்கு தெரிஞ்சுட்டா ஆமா. அகில உலகம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரே தூக்கிட்டு வந்துருவான் அதனால பின்னாடி எல்லாம் வட வடன்னு இருக்குது இப்பொழுதே எங்கள் அண்ணனாகப்பட்ட பரந்தாமரை காண வேண்டும். ஆமா புறப்படலாம் இந்த பாவியை போல பக்கம் ஏறிய பாலான மாதிரி போற பக்கம் போனா பூனை பீ நாத்தமாவே தான் வருது நான் அங்க போனேன் சத்தியலோகம் போனேன் அங்கேயும் செக்ஸ் படம் பார்த்தேன் ஓசிரியே எல்லாம் பார்த்துட்டு வரேன் பார்க்க கூடாத பார்த்தேன் இத சொல்லலான்னு வெள்ளைங்கிரி வந்தேன் வெள்ளிக்கு வந்தோம் வெள்ளி வெளியில எடப்பாடி பக்கத்துல இருக்குது வெள்ளைங்கிரி வந்தோம் வெள்ளிங்கிரிலயும் செக்ஸ் படம் பார்க்கறாங்க இங்கேயே இப்படி போற பக்கம் போனா உனக்கு ஏய், இதுக்கு தகுந்தாலும் இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு அவர் என்ன சொன்னா இந்த அகில உலகத்துல எல்லாத்தையும் சொன்ன மாதிரி என் சொந்த தாத்தை எங்க அப்பனை பெத்தெடுத்தானே எம்பெருமான் மாயக்கண்ணன் அந்த வைகுண்ட வாசன் இடத்துல சொன்னால் இதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் அதனால வைகுண்டம் போகலாமா வைகுண்டம் போலாம் வா போலாம் இப்படியா தானே நாரதா வட்டவன் வைகுண்டம் போக அதே சமயத்தில் ஒரு பெரிய கதையாகப்பட்டது